ஹலோ வணக்கம். நேற்று நம்ம எஸ்கேனோட மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அந்த ஒரு ஃபோட்டோ கூட நேற்று நம்மளோட கம்யூனிட்டியில் அப்படியே போட்டுருந்தேன். ஸோ அந்த ஒரு ஃபோட்டோ நான் எப்படி எடுத்தேன், ஃபஸ்ட் நம்ம எஸ்கேனை எப்படி மீட் பண்ணேன், அண்டு எஸ்கேன் கிட்டே என்னென்ன பேசினார், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எஸ்கேனை நான் எப்படி மீட் பண்ணேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதமாக நான் ஃபுல்லாக வாய்ஸ் ஓவராக மட்டும் தான் பண்ணியிருப்பேன். ஃபேஸ் கேம் அப்படிங்கிறது அதிகமாக பண்ணியிருக்க மாட்டேன். அதுக்கு ரீசன் அப்படின்னா கோயிலில் போய் மொட்டை போடுறதுனால ஒரு 2 மந்த்தாக வீடியோ அப்படிங்கிறது ஃபேஸ் அப்படிங்கிறது காட்டல. ஸோ கண்டிப்பாக இனிமேல் முடி இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஃபேஸ் கேம் அப்படிங்கிறது பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நேற்று நம்ம எஸ்கேனை மீட் பண்ண அந்த ஒரு அனுபவத்தை பற்றி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு நான் எஸ்கேனை பார்க்குறதுக்கு முன்னாடி ஆனந்த் எஸ்கேஎஃப்சி அப்படிங்கிற ட்விட்டர் ஐடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆனந்தனா அவர்கிட்ட தான் கேட்டிருந்தேன், எஸ்கேனாவை மீட் பண்ண முடியுமாண்ணா அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் நான் கேட்டது ஜனவரியில் ஓகே ப்ரோ கண்டிப்பாக மீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் மந்த் பிப்ரவரியில் ஒரு ஃபேன்ஸ் மீட் நடந்தால் நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படிமா சொல்லியிருந்தார். பட் நான் கேட்டது 2023 போன வருஷம் ஜனவரியில் கேட்டிருந்தேன். பட் ஆனந்தனா கூப்பிட்டது இந்த வருஷம் பிப்ரவரியில் கூப்பிட்டாங்க. பட் அதுக்கு முன்னாடி அந்த பிப்ரவரியில் ஃபேன்ஸ் மீட் நடக்கலன்னு நினைக்கிறேன். அதற்கப்புறம் மாவீரன் ஆடியோ லான்ச் அண்ட் ஐலாண்ட் ஆடியோ லான்ச்சுக்கெலாம் ஆனந்தனா அப்புறம் தான் டிக்கெட்டும் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ஒரு பார்ட்ஸ் வாங்கி தான் 2 ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தேன். அதே மாதிரி இப்போ நேற்று நம்ம எஸ்கேனை மீட் பண்ணுறதுக்கும் ஆனந்தனா அவர் தான் கூப்பிட்டுருந்தாரு. அவருடைய ஃபேன்ஸ் மீட்டுக்கு நேற்று போயிருந்தோம். அந்த ஒரு ஃபேன்ஸ் மீட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேற்று நம்ம எஸ்கேனா கொஞ்சம் நான் போனேன் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எஸ்கேனா என்ட்ரி கொடுத்துருந்தாரு. நம்ம எல்லாருமே ஃபோட்டோவில் பார்க்கும்போது நம்ம எஸ்கேனா ஒயிட்டாக இருக்கார். பட் நேரில் பார்க்கும்போது இன்னமும் செம்ம பிரைட்டாக செம்ம க்யூட்டாகவும் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போது வா செம்மையாக இருக்காருப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் லுக்கோட நேற்று நம்ம எஸ்கேனை என்ட்ரி கொடுத்துருந்தாரு. கொடுத்தோன்னே நம்ம எஸ்கேனா நான் எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பித்தார். பட் எனக்கு எதுவும் கேட்கவே இல்லை. ஒருவேளை பதட்டத்தில் எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை, நம்ம எஸ்கேனா ரொம்பவே அமைதியாக ரொம்பவே எல்லார்ட்டையும் பணிவாக தான் பேசிக்கிட்டார். ரீசெண்டாக ராஜ்குமார் பெரியசாமி சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, அவர் ரொம்பவே பணிவாக எல்லார்ட்டையும் பேசுவார் அப்படின்னு. ஸோ அதை நான் நேர்லேயே பார்த்தேன். உண்மையாக ரொம்பவே அமைதியாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். பக்கத்தில் போனால் மட்டும்தான் நம்ம எஸ்கேனை என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்கும். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே அமைதியாக பேசியிருந்தார். அதே மாதிரி எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நானும் பக்கத்தில் போயிருந்தேன். அப்போ ஆனந்தனா சினி ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ வாங்க தம்பி அப்படின்னு நம்ம எஸ்கேனாவும் சொல்லியிருந்தார். பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டார். என் பேருன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அம்மா நீங்கள் நியூஸ்லாம் எப்படி பிடிக்கிறீங்க அப்படின்னு நம்ம எஸ்கேனா என்கிட்ட கேட்டார். நியூஸ்லாம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஆனந்தனா ஸோ ஆனால் அங்கேருந்து தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரி ஆனந்தனா அவரே சொல்லிட்டார். ஸோ அது எந்த இடம் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்களும் எடுத்துருவீங்க. ஸோ கண்டிப்பாக சம்மர் சூப்பர் தம்பி, உங்களோட வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் உடனே உண்மையாக நல்லா பண்ணுறீங்க, சூப்பர், ஆல் தி பெஸ்ட், இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு நம்ம எஸ்கேனை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அண்டு நம்ம எஸ்கேனா அந்த கை கொடுத்தது அண்ட் நம்ம எஸ்கேனா கிட்ட ஃபோட்டோ எடுத்தது அது எல்லாமே உண்மையாக வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா நான் எஸ்கேனோடைய ஃபேனாக ஆனது அப்படிங்கிறது மான்கராத்தே படத்துக்கு அப்புறம் தான். அப்போவே நான் சின்ன பையனாக தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 10 இயர்ஸ் ஏன்னா நான் ட்விட்டர் அண்ட் இதெல்லாம் சொல்லும் போது 2013 சொல்லிட்டேன், 2014 ஓகே அப்போ ஸ்டார்ட் ஆகி நேற்று நம்ம எஸ்கேனா ஒரு வழியாக மீட் பண்ணி பேசியிருந்தோம். உண்மையாகவே அந்த ஒரு ரொம்பலாம் பேசல, ஒரு 30-40 செகண்ட் தான் பேசியிருப்போம். பட் உண்மையாக அது செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரோ நானும் எஸ்கேனாவை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஏதாவது ஃபேன்ஸ் மீட் இருந்துச்சு அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன். அண்ட் ஆனந்த் அவர்கிட்டையும் சொல்லி உங்களையும் கூப்பிட்டு போக ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நம்ம எஸ்கேனா மீட் பண்ணுற அந்த ஒரு நேரத்தில் எது ஒரு அப்டேட் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் எந்த ஒரு அப்டேட்டும் நேற்று கொடுக்கல. அதே மாதிரி இன்னும் நிறைய அப்டேட் அப்படிங்கிறது நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மதுராமிங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.